ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆகி 1 year 2 year 5 year 10 year 15 year 25 years ஆச்சு. ஆனால் உங்கள் பெல்லி ஃபேட் மட்டும் குறையவே இல்லையா? அது பெல்லி ஃபேட் தானா? நீங்கள் நல்ல டயட்டிங் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஓவரால் பாடி டோன் ஆகுது, ஆனால் உங்கள் பெல்லியில் மட்டும் எந்த சேஞ்சுமே வரலையா? அது டயஸ்டசிஸ் ரெக்டையாக இருக்கலாம். டயஸ்டசிஸ் ரெக்டை, பெல்லி ஃபேட் ரெண்டை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. பெல்லி ஃபேட், டயஸ்டசிஸ் ரெக்டை அப்படின்னா என்ன? பெல்லி ஃபேட்னா எக்ஸஸ் ஃபேட் நம்ம உடம்பு ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து நீங்கள் டயட்டிங் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகிடும். ஆனால் டயஸ்டசிஸ் ரெக்டைங் போது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும்போது உங்கள் நடுவில் இருக்க லீனியர் ஆல்பாங்கிற கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் சைட்ஸில் இருக்க 6 பேக் மசில்ஸ் உங்கள் பேபி க்ரோ ஆகும்போது நல்ல ஸ்ட்ரெச் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். ரொம்ப திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது நல்லா ஸ்ட்ரெச் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி வீக் ஆகிடும். ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. நீங்கள் ரப்பர் பேண்ட் இழுத்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ரெச் ஆகுது அந்த மாதிரி. நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சில வாரங்கள்லேயே உங்களோட கோர் உள்ளே வரணும். வரலைன்னா அது அப்படி தொங்கி வீக் ஆயிரும். அதுதான் டயஸ்டசிஸ் ரெக்டை. பெல்லி ஃபேட் எதனால் வருது? புவர் டயட்னால, இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்னால, புவர் ஸ்லீப்னால, ஸ்ட்ரெஸ்னால வருது. டயஸ்டசிஸ் ரெக்டை 99% உமன்ஸ், ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு டயஸ்டசிஸ் ரெக்டை இருக்கும். 70% ஆஃப் உமன்ஸ்க்கு ஆஃப்டர் டெலிவரி இருக்கும். ஸோ இட் இஸ் மோர் காமன் இன் ப்ரெக்னென்ட் விமென்ஸ். பெல்லி ஃபேட் எப்படி இருக்கும்? இது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ரொம்ப ஹார்டாக நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அங்கங்கே உங்களுக்கு வெயிட் போட்டிருக்கும். அதுதான் பெல்லி ஃபேட். டயஸ்டசிஸ் ரெக்டைங்கிறது வந்து உங்கள் மேபி உங்கள் பெல்லி பட்டன் ப்ரொட்ரூடாக இருக்கலாம், ஃப்ரண்ட் பெல்லி வந்து முன்னாடி வந்திருக்கலாம். நீங்கள் உட்காரும்போது எந்திரிக்கும் போது ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்கள் மிட் லைன் மட்டும் பூச் அவுட் ஆகலாம். இல்லை சில பார்ட் உங்கள் அப்பர் பெல்லி மட்டும் பூச் அவுட் ஆகிருக்கலாம், லோவர் பெல்லி மட்டும் பூச் அவுட் ஆகிருக்கலாம். இதுதான் டயஸ்டசிஸ் ரெக்டை. பெல்லி ஃபேட்டுக்கு நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸ் டயட் ஃபாலோ பண்ணவே ரெடியூஸ் பண்ணிடலாம். ஆனால் டயஸ்டசிஸ் ரெக்டைக்கு நீங்கள் ரெகுலர் ஜிம் அண்ட் டயட்டை ஃபாலோ பண்ணால் ஒர்க் ஆகாது. அது உங்களுக்கு ஹர்னியா கூட காஸ் ஆகலாம். ஏன்னா ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டயஸ்டசிஸ் ரெக்டைக்கு நீங்கள் ப்ராப்பர் ஹீலிங், ப்ராப்பர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் ப்ரீதிங் டெக்னிக்ஸோடு தான் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம், எப்படி செக் பண்ணலாம், எப்படி ஹீல் பண்ணலாம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அது எல்லாம் ஃபர்தர் நியூஸில் பார்க்கலாம்.